அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். த விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு அன்றாட நிகழ்வுகளின் பின்னணிகள் குறித்து தொடர்ச்சியாக காணொளிகளை வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற தலைப்பு இப்பொழுது சமூக ஊடகங்களில் வெகுவாக பரவிக்கொண்டிருக்கின்ற ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்கின்ற இந்த 4 எழுத்து ஒரு மந்திரம் போன்று ஏறத்தாழ 3,70,00,000 பகிர்வுகள், அது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், எக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ட்விட்டர், இன்னும் எத்தனை சமூக ஊடகங்கள் இருக்கிறதோ அவற்றிலெல்லாம் இன்றைக்கு வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது இது பாலஸ்தீனத்திற்கு இருக்கின்ற ஒரு நகரத்தின் பெயர் தான் இந்த ரஃபா என்று. இப்பொழுது இந்த பகிர்வுக்கான அவசியம் என்ன வந்தது, இந்த பகிர்வு எங்கிருந்து செய்யப்படுகிறது என்பதை முதலில் நாம் காண்போம். முதலில் இந்த காணப்படுகின்ற இந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்கின்ற இந்த படமானது உண்மையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த செயற்கை நுண்ணறிவின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். அதன் பின்னணியில் இருப்பது ஒரு அகதிகள் முகாம்களுக்கு மேலாக இந்த எழுத்துக்கள் காணப்படுகிறது. இந்த முகாம்கள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அகதிகள் முகாமை பற்றியான இந்த செய்தியாகும். இப்பொழுது ஏன் இது இப்பொழுது பரவுகிறது என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக சர்வதேச மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய திரையுலக பிரபலங்கள் மட்டுமல்லாமல் விளையாட்டு வீரர்கள் என்று எண்ணற்றோர், நாம் பல பேருடைய பெயர்கள் நமக்கு நினைவில்லை, பிரியங்கா சோப்ரா என்று, ராஷ்மிகா மந்தனா, இன்னும் பல நமக்கு பெயர் தெரியாத எத்தனையோ நடிகர் நடிகைகள் எல்லாம் இதற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இதுவரை காணாத மிகப்பெரிய ஒரு வைரல் ஆகி கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளி கடந்த வாரம் 26ஆம் தேதி, கடந்த ஞாயிறு 26ஆம் தேதி பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ரஃபா என்று சொல்லப்படுகின்ற ஒரு அகதிகள் முகாமின் மீது இஸ்ரேலிய இராணுவம் குண்டுகளை வீசி அதன் காரணமாக 45 பேர் வரை அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய அரசாங்கமே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். இந்த ரஃபா என்பது எப்படிப்பட்ட பகுதி என்று சொன்னால், எகிப்தியுடைய எல்லையில் அமைந்திருக்கின்ற ஒரு பகுதி. மனிதாபிமான ரீதியான உதவிகள் எல்லாம் உலகத்தில் பல பகுதியில் இருந்து இந்த பகுதி வழியாகத்தான் காசாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு வந்தது. இப்பொழுது காசாவில் தொடர்ச்சியாக 7-8 மாதங்களாக நடைபெற்ற அந்த குண்டுவீச்சு தாக்குதலின் காரணமாக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பகிர்ந்து இந்த ரஃபா எல்கையிலே வந்து குழுமியிருக்கிறார்கள். அகதிகள் முகாமில் ஏறத்தாழ 14 லட்சம் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கணக்கு தெரிவிக்கிறது. உண்மையான கணக்கு இதைவிட கூடுதலாக இருக்கக்கூடும். இப்பொழுது இந்த பகுதியில், இந்த ரஃபாவில் 3 ஹமாஸ் தீவிரவாதத்தை இயக்கத்தை சேர்ந்தவர்களை கண்டுபிடிப்பதற்காக அல்லது அவர்களை அழிப்பதற்காக நடத்தப்பட்டதாக, இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியிருக்கிறது. இது எப்பேற்பட்ட சூழலில், இந்த சூழலின் காரணமாக ஐரோப்பிய யூனியன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐரோப்பிய நாடுகளுடைய கூட்டமைப்பு இஸ்ரேலின் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிப்பதற்காக தீர்மானித்திருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையில் ஏறத்தாழ 130க்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீன நாடை அங்கீகரித்து உடனடியாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றன. உடனடியாக பாலஸ்தீன நாடு ஏற்படுத்தப்பட வேண்டும், அதுதான் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வு என்று கூறி வருகின்ற இந்த நிலையில் இதையெல்லாம் தடுத்து கொண்டிருப்பது யார் என்று சொன்னால் ஒரே ஒருவர் தான், அது அமெரிக்கா தான். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த நபர் தான், அமெரிக்கா தான். இந்த ரஃபா தாக்குதலை ஒட்டி அமெரிக்காவினுடைய அந்த தகவல் தொடர்பாளர் இடத்துல நிருபர்கள் கேள்விகளை கேட்கிறார்கள். இப்பொழுது அமெரிக்க அதிபர் இஸ்ரேலை கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பிறகு
இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது, இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, ஏராளமான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று கேள்வியை எழுப்புகின்ற போது அவர் ஒரு பதிலை சொல்கின்றார். அவர்கள் ரெட் லைன் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிகப்பு கோட்டை இன்னும் தாண்டவில்லை என்று சொல்லி. நன்றாக கவனிங்கள், அமெரிக்காவிற்கு இத்தனை குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்ட பின்பும் அது சிகப்பு எல்லையை தாண்டவில்லை என்று சொன்னால் அப்போது வேறு என்னதான் அவர்களுக்கு பயங்கரவாதமாக படுகொலைகளாக தெரியும்? இதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அமெரிக்காவினுடைய பின்னணியை நாம் சற்று நினைவு கூற வேண்டும். ஏறத்தாழ 30 நாடுகளில், அதனுடைய வரலாற்றில் 30 நாடுகளில் தன்னுடைய இராணுவத்தை கொண்டு பொதுமக்கள் வாழ்கின்ற பகுதியில் குண்டுகளை வீசி ஏறத்தாழ 14 லட்சம் பொதுமக்களை கொன்று குவித்திருக்கிறது அமெரிக்கா. இதை நாம் சொல்லவில்லை, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு அறிக்கையில் தான் இது தெரிவித்திருக்கின்றது. இப்பேற்பட்ட அமெரிக்காவிடத்திலே வேறு என்ன எதிர்பார்த்து விட முடியும்? இப்பொழுது இஸ்ரேலுடைய அரசாங்கத்திலே இந்த சம்பவம் குறித்து கேட்கின்ற பொழுது இஸ்ரேலுடைய அதிபர், அந்த பிரதமர் நெத்தன்யாகு சொல்கிறார், இட்ஸ் எ ட்ராஜிக் மிஸ்டேக், பயங்கரமான தவறு. அப்படி பாருங்கள், 50 பேர் 50 குழந்தைகள் கொல்லப்பட்டது, 200 பேர் காயம்பட்டது அவர்களுக்கு ஒரு சாதாரண தவறாம். அப்படியானால் இதற்கு யார் பொறுப்பேற்பது? இதை யார் விசாரணை செய்வது என்று பார்த்தால் இஸ்ரேலே விசாரணை செய்கிறது. அந்த அரசினுடைய அவர்களுடைய இராணுவத்தினுடைய தவறுகளை இஸ்ரேலே விசாரணை செய்ய போகிறது. இஸ்ரேலே அதற்கு உண்மையை கண்டுபிடிக்கப் போகிறது. தவறு செய்திருப்பவர்களை இஸ்ரேலே கண்டிக்கப் போகிறது. நாம் எல்லாம் நம்பிக்கொண்டிருப்போம். இஸ்ரேல் என்பது ஒரு பயங்கரவாத நாடு என்று சொல்வதற்கான எல்லா தகுதிகளையும் பெற்று வருகிறது. ஏனென்று சொன்னால் எந்த சர்வதேச சட்டங்களையும் அவர்கள் மதிப்பதில்லை. சமீபமாக உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த உலக நாடுகளுடைய அந்த நீதிமன்றத்திலே தென்னாப்பிரிக்கா தொடர்ந்த வழக்கிலே இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு போர் குற்றவாளி என்று அவரும் அவருடைய பாதுகாப்பு அமைச்சரும் போர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக போர் நிறுத்தத்தை செய்ய வேண்டும் என்று உலக அந்த சர்வதேச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதற்கெல்லாம் இவர்கள் கட்டுப்பட போவதில்லை. ஐக்கிய நாடுகள் சபையில் அறுதி பெரும்பான்மைக்கு அதிகமான நாடுகள் இஸ்ரேலுக்கு அருகாமையில் பாலஸ்தீனம் உருவாக வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். அதெல்லாம் இவர்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. இந்த நேரத்தில் நடந்திருக்கின்ற இந்த சம்பவம் இதுவரை நடந்து வந்த பல்வேறு நாடுகளில் நடைபெற்று வந்த தன்னெழுச்சியான மக்கள் போராட்டத்தை மீண்டும் கிளர்த்திட செய்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், அமெரிக்காவினுடைய கலிஃபோர்னியா மாகாணம், ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகளில் மாணவர்கள் எல்லாம் பல்கலைக்கழகங்களை அவருடைய வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டங்களை நடத்தி வந்ததையும் அவர்களை எல்லாம் காவல்துறை மிருகத்தனமாக அப்புறப்படுத்திவிட்ட காட்சிகளை எல்லாம் நாம் கண்டுதான் வந்திருக்கின்றோம். அந்த கிளர்ச்சிகளெல்லாம் சற்றே குறைந்து வந்திருக்கின்ற இந்த சூழலில் ரஃபாவில் நடந்திருக்கின்ற இந்த வன்முறை, இந்த பயங்கரவாத தாக்குதல் மீண்டும் அந்த போராட்டங்களை கிளர்த்தறி செய்திருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இதற்கு இஸ்ரேலோடு கூடுதலாக பொறுப்பேற்க வேண்டியது ஹமாஸ் இயக்கமும் தான். ஒரு போர் நிறுத்தத்திற்காக அனைவரும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற சூழலில் ஹமாஸின் அந்த பகுதியில் இருந்து ஏகப்பட்ட ராக்கெட்டுகள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டு அவர்களுடைய கோபத்தை மேலும் கிளறிவிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஹமாஸினுடைய பொறுப்பற்ற செயலையும் நாம் வன்மையாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது அனைவருடைய பார்வையும் அமெரிக்க அரசு என்ன செய்ய போகிறது என்பதில் தான் இருக்கிறது. என்று சொன்னால், கடந்த ரமலான் மாதத்திலே கொண்டு வரப்பட்ட போர் நிறுத்த தீர்மானத்திற்கும் ஆதரவு அளிக்காமல் நடுநிலை வகித்து அல்லது வாக்கெடுப்பை புறக்கணித்து பாதுகாப்பு சபையில் இருந்து இந்த தீர்மானம் நிறைவேறுவதை தடுத்ததும் அமெரிக்கா தான். இது போன்று பல்வேறு சர்வதேச நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபையிலும் பாதுகாப்பு சபையிலும் பல்வேறு தீர்மானங்களை கொண்டு வந்த போது எல்லாம் அதை தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பது அமெரிக்கா தான். ஆகவே இந்த பந்து இப்பொழுது அமெரிக்காவின் கையில் தான் இருக்கிறது. அமெரிக்கா என்ன செய்ய போகிறது? இந்த போராட்டங்கள், இந்த
சமூக ஊடகங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் அரசியல் ரீதியான ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா, அல்லை வழக்கம் போல பாலஸ்தீன மக்களுடைய துயரம் ஒரு தொடர்கதையாக இருக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இஸ்ரேல் கொஞ்சம் கூட யாரை பற்றியும் சட்டை செய்யாமல் அந்த ரஃபா எல்கையில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கான் யூனிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த பூகோள ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் முழு வீச்சில் இறங்கி இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இஸ்ரேலுடைய நிலையில் மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாக அமெரிக்காவின் கையில் இருந்துதான், அவர்கள் புறத்திலிருந்து வருகின்ற ஒரு அழுத்தத்தை கொண்டுதான் அது சாதிக்க முடியும். அதே வேளையில் இந்த சம்பவங்களை ஒட்டி, இந்த சம்பவங்களுக்கு பின்னணியில் ஒருவர் அந்த தீபகற்பத்தின் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 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 நாட்டினுடைய தலைவர், இதற்கு மேலும் இஸ்லாமிய நாடுகள் பொறுமை காப்பதா, இதற்கு மேலும் நாம் ஒன்றிணைய இல்லை என்று சொன்னால் இறைவனிடத்தில் நாம் எப்படி பதில் சொல்வோம் என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். உடனடியாக நமக்கு உண்மையிலேயே நம்முடைய புருவங்கள் எல்லாம் உயர்ந்து விட்டது. இப்படி ஒரு தலைவராக இருந்து யார் என்று பார்த்தால் அவர் துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் தான். பரவாயில்லையே, இவ்வளவு துணிச்சலாக ஒரு இஸ்லாமிய தலைவர் சொல்லியிருக்கிறாரு என்று நமக்கெல்லாம் வியப்புகள் தோணலாம். ஆனால் இந்த துருக்கி அதிபருடைய இந்த பாலஸ்தீனம் குறித்தான இரட்டை நிலைப்பாடுகளை நாம் அடுத்த காணொளியில் விரிவாக காண இருக்கிறோம். இது போன்ற பசப்பு வார்த்தைகள் பேசுவரிடத்திலே உலக மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இதை நாம் இப்பொழுதே குறிப்பிடுகின்றோம். அந்த துருக்கி அதிபருடைய இந்த இரட்டை வேடங்களை அடுத்து வரும் காணொளியிலே நாம் விரிவாக பார்க்கலாம். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த ஒரு அரசியல் ரீதியான ஒரு தீர்வை நோக்கி இந்த பிரச்சனை எப்பொழுது செல்ல போகிறது, அதற்கு அமெரிக்கா என்ன செய்ய போகிறது, அதற்கு உலக நாடுகள் எத்தனை அழுத்தம் கொடுக்க இருக்கின்றன, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் அந்த டபுள் ஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் அருகருகாமல் அமைவதற்கான ஆதரவை தெரிவித்திருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட நாடுகள், இந்தியா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகள் தங்களுடைய ஆதரவை திரும்ப திரும்ப வலியுறுத்தியிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அமெரிக்கா ஒரு வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை செய்து முடிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.